வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் சனி பயிற்சி பலன்கள் பார்க்க இருக்கோம். கும்ப லக்னத்திலிருந்து மார்ச் 29 சனி மீன ராசிக்கு மாறுகிறார். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். அதில் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். சுக்கிரன் புதன் ஒரு மாதத்தில் ஏப்ரல் 27க்குள்ள சேர்க்கை பலன்களும் நடக்கிறது. அதை பற்றியும் சனிப்பெயர்ச்சி பலன்களையும் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு மீனம் லக்னத்திற்கு சனிப்பெயர்ச்சி. விரைய சனி 2.5 வருஷமா படாத பாடுபட்டோம், கஷ்டப்பட்டோம், நஷ்டப்பட்டோம். ஹெல்த் நல்லா இல்லை, உறவுகள் நல்லா இல்லை, இத்தனை பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்கிற மாதிரி இந்த சனி நம்ம லக்னத்துக்கு வருது. இப்ப நம்மளுடைய ஆதிக்கமே சனியினுடைய ஆதிக்கம் தான். ஏன்னா நம்ம லக்னத்துல தான் உத்திரட்டாதி என்கின்ற சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. நமக்கு 5ஆம் இடமான கடகராசியில தான் பூசம் என்கின்ற சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. நமக்கு 9ஆம் இடமான விருச்சிக ராசியில தான் அனுஷம் என்கின்ற நட்சத்திரம் இருக்கு. நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்மளுடைய கலைத்திறமைகள், நம்முடைய குழந்தைகள், அது மாதிரியான ஈடுபாடுகள், ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, பூர்வீகம், குலதெய்வம், பெற்றோர்கள், இதெல்லாம் சந்தோஷமா இருக்கிற அமைப்பை கொடுக்கறது சனி. அப்பேற்பட்ட சனி தன்னுடைய சுயபலத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மைகள் நடக்கும். ஒரு உறவுகள் கெட்டு போயிருந்தாலும் அதெல்லாம் கேன்சல் ஆகி இப்போ டெவலப் ஆகிடும். உறவுகள் சேர்ந்துடும். மகிழ்ச்சியும் நல்லா இருக்கும். அனைத்து வகையிலையும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புக்கு வருது. இந்த சனி நமக்கு ஏப்ரல் 27க்கு மேலதான் சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு, உத்திரட்டாதி. அப்ப இந்த பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஏப்ரல் 27 வரைக்கும் மார்ச் 29ல இருந்து அவர் ராகுவோட சேர்க்கை பெறுகிறார். அதனால என்ன அப்படின்னா, சில பேருக்கு சனி திசையோ ராகு திசா புத்தியோ நடக்கிறவங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கையினால நம்பக்கூடாத நம்பி பிரச்சனையாகிறது, அல்லது கஸ்டமர்னால ஒரு பாதிப்பு வர்றது, உறவுகள் ரீதியா சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றது. அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், குழந்தைகள் உறவாக இருக்கலாம், அது மாதிரி குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட உறவுகளா இருக்கலாம். ஃபைனான்ஸ் பண்றது, வர வேண்டிய பணம் வராம தடுக்கப்படுறது, இதுல எல்லாம் கொஞ்சம் அந்த சிக்கல் ஒரு மாசத்துக்கு இருக்கு. இந்த ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கேர் எடுத்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல சுக்கிரன் ஒரு 25 நாள் ஜாயின் ஆகிறது, 3ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி புதனும் 10 நாளைக்கு ஜாயின் ஆகிறது. இவங்க எல்லாம் இந்த 4 கிரகம் சுக்கிரன், புதன், சனி, ராகு எல்லாமே குரு மாதிரி செயல்படுறதுனால பெருசா பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இந்த சேர்க்கையில சில பேருக்கு ஏன் பாதிப்பு வரும்னா, அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் திசாபுத்தி ஆகும்போது அவரு கெட்டவராக இருக்கும்போது வரும். அதே மாதிரி புதனோ ராகுவோ சனியோ இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிருந்தா இந்த சிக்கல்கள் உண்டு. அந்த ஒரு மாசத்தை கடந்துட்டோம் அப்படின்னா ராகுவும் ஃப்ரீ ஆயிடுவாரு, சனியும் ஃப்ரீ ஆயிடும், சுய பலம் அதிகரிக்கும். இது வரைக்கும் நடந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு ஃபெயிலியர்ஸ், ஒரு நஷ்டம் கஷ்டங்களை எல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்து, ஓ இதெல்லாம் தவறு, இதுதான் சரி, சரியான பாதையில நீ போகலாம் அப்படின்ற முடிவெடுத்து தன்னம்பிக்கையோடவும் மகிழ்ச்சியோடவும் உறவுகளுடைய சப்போர்ட்டோடையும் உங்களால இயங்க முடியும். நல்லபடியா உங்களை வளர்த்துக்க முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். இப்ப உங்களுக்கு நடக்கிற திசா புத்தி என்ன பாவத்தை இயக்குதுன்னு பாருங்க. நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு பார்த்து 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும். அதுல சனி 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்கும் உங்களுக்கு மட்டும் இந்த சனி நட்சத்திரத்துல வரும்போது கெடுதல் அதிகமா செய்யும். அதனால அதை நீங்க உள்ள போய் டெப்தா பார்த்துக்கோங்க. பொதுவாகவே இந்த சனின்னு எடுக்கிறது ஆரோக்கியத்துக்கும் வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கு சனி திசையே நடக்கல அப்படின்னா சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம். வேற திசை நடக்குதுன்னா அந்த வேற திசை என்ன திசை அப்படின்னு பார்த்துட்டு அந்த திசைக்குரிய கிரகம் இப்ப கோச்சாரத்துல நமக்கு எங்க போகுது, என்ன நட்சத்திரத்துல போகுது, அது என்ன பாவ தொடர்புகளை வச்சிருக்கு, இதை வச்சுதான் நமக்கு உண்மையிலேயே
நம்ம கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. இப்ப இது நாள் வரைக்கும் 2.5 வருஷமும் சனி பலத்தை இழந்திருக்காரு. நமக்கு நல்லது பண்ண வேண்டியவர் தான் சனி, கெட்டது பண்ணவே மாட்டார். அப்படிப்பட்ட கிரகம் நம்ம ஜனனஜாதத்துல கெட்ட ஸ்தானத்துல அமர்ந்திருந்தாலும் இப்ப கடந்த 2.5 வருஷம் 12ஆம் இடத்துல இருந்ததுனாலையும் நமக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள், பெருசா முன்னேற்றம் இல்லை, எதை எடுத்தாலும் காலதாமதம், நமக்கே ஒரு சுய பலமே இல்லாத மாதிரி, என்னத்தையோ இழந்த மாதிரி ஃபீலிங்கு, ரொம்ப பலகீனப்பட்டு போயிருந்தோம். எதுலையுமே ஆர்வம் இல்லாம இருந்தோம். எதுலையுமே சுய முயற்சியும் ஒரு சுய பலமும் ஒரு வேகமும் குறைவாக இருந்தது. இப்ப அதெல்லாம் விலகி சனி நட்சத்திரத்துக்கே வரும்போது புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அறிவு நம்மளுக்கு வேலை செய்யும். அதற்கு தகுந்த தொடர்புகள் நமக்கு அமையும். சூழல்கள் எல்லாம் மாறும். இப்படிப்பட்ட சூழல்கள் மாறும்போது நமக்கு உண்மையிலேயே சுய பலம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். இப்ப நமக்கு சனி திசா புத்தி அந்தரம் நம்ம ஜனஜாதகப்படி 2ஆம் இடமோ 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ தொடர்பு வச்சிருந்தாருன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு தொழில் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும்னு எடுத்துக்கணும். 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் அந்த மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்துல சனியினுடைய பங்களிப்பு இருந்ததுன்னா இப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை பிறப்புக்கு உண்டான முயற்சிகள்ல வெற்றி அடைகிறது, உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்டதும் நண்பர்கள் சம்பந்தப்பட்டதுலையும் ஒரு நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. இதையெல்லாம் நடத்தி கொடுப்பாரு சனி. உங்க ஜனன ஜாதகப்படி சனி 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக உபநட்சத்திரமாக வந்திருந்தால் நிச்சயம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் அந்த டெவலப்மெண்ட்ஸு சூழல் கொடுக்காது, அல்லது உறவுகள் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, சரியான ஒரு புரிதல் இருக்காது, சோகத்துல சுகம் காணக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இல்லை எனக்கு சனி திசையே நடக்குத, வேற கிரகத்தினுடைய திசை நடக்குது, ராகு நடக்குதோ குரு நடக்குது, அல்லது வேற எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், அப்ப நீங்க சனியை பார்த்து குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த திசை உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை சனியினுடைய தொடர்புல இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அந்த கிரகம் நமக்கு நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கிட்டு 12 பாவத்துல எந்த பாவத்தை இயக்குற திசையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல உங்களுக்கு 2, 6, 10ன்னா தொழில் நல்லா இருக்கும், 3, 7, 11ன்னா உறவுகள் நல்லா இருக்கும், 4, 8, 12 அப்படின்னா உறவுக்கும் நல்லா இருக்காது, தொழிலுக்கும் நல்லா இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது நம்மளுடைய ஜனனஜாதத்தினுடைய திசாபுத்தியினுடைய அடிப்படையில் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை நீங்க இதை மாதிரி கால்குலேட் பண்ணி என்ன குறிகாட்டிகள்னு எடுத்துக்கணும். 12 பாவத்துக்கு யார் அடையாளம் காமிக்கிறாங்க, இந்த 12 பாவத்தை இயக்கக்கூடிய குறிகாட்டிகள் எந்த கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கோச்சாரத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் கிடைக்கும். இந்த முறையில தான் நம்ம திசாபுத்தி பலனையும் எடுக்கணும், அடிப்படை யோகங்களையும் எடுக்கணும், கோச்சார பலன்களையும் எடுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.